அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வாகை அகாடமி. வாகை அகாடமி மூலமா இப்போது காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, நெட், செட், ஈவன் டிஎன்பிஎஸ்சி கூட இந்த பயன்படுற மாதிரியான பல்வேறு தகவல்களை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ காப்பியங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். காப்பியங்களில் வில்லி பாரதம் குறித்த செய்திகள், அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்து மகாபாரதம், இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நல்ல ஆழமாகவும் தெளிவாகவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பெருங்கதையில தொடங்கி பெருங்கதையினுடைய ஆசிரியர் யாரு, அவருடைய காலம் என்ன அப்படிங்கிறத சென்ற வகுப்புல பார்த்து முடிச்சோம். இப்ப இன்னைக்கு வந்து அவருடைய நூல் எப்படி இருக்கு, பெருங்கதையினுடைய முழு கதைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சுருக்கமா பார்த்து முடிச்சிடலாம். பெருங்கதை வந்து 5 காண்டங்களை உடையது. 1 உஞ்ஞை காண்டம், லாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவாண காண்டம். இந்த பெருங்கதையை பற்றி நேற்றைய அறிமுகத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த உதயணன் கதை வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய கதை. இதில் நிறைய செய்திகள் வந்து நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு காதையிலையும் வந்து சில காதைகள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு காண்டத்திலையும். அப்போ காணாமல் போன அந்த கதையெல்லாம் நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஞ்சிறுகாப்பியங்களில் முதலாவதாக வைத்து எண்ணக்கூடிய உதயணகுமார காவியத்தின் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கௌசாம்பி நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல சதானிகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் ராஜா. அவனுடைய மனைவி மிருகபதி. அவ வந்து கர்ப்பமுடையவளா இருக்கா. ஒரு நாள் வந்து அவ சிகப்பு நிறத்துல ஆடை அணிஞ்சிட்டு மாடியில தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை ஒண்ணு அந்த பக்கமா வருது. அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, இவ வந்து ஒரு மாமிச பிண்டம் அப்படின்னு நினைச்சு இவளை வந்து தூக்கிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டு போயிடுது. அந்த சிம்புள் பறவை அல்லது சரப பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரபம் அப்படிங்கிற சொல்ல இந்த இலக்கிய உலகத்துல நம்ம வேற எதனோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணச்சரபம். சரபம் அப்படிங்கிற பறவையினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பறவையாக இந்த சரப பறவை இலக்கியங்கள்ல குறிக்கப்படுது. இப்போ வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அப்படின்னு 7ஆம் இலக்கணம், அறுவகை இலக்கணம் உள்ளிட்ட தமிழ் இலக்கிய பரப்பில் 49,000த்திற்கும் மேலான பாடல்களை பாடிய ஒரு மனிதரை தான் நம்ம வந்து வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். கோவையில் கௌமார மடம் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவருடைய நூல்களை எல்லாம் ஆய்வு பண்ணி தண்டபாணி சுவாமிகள் ஆய்வு மாலை அப்படின்னு ஒரு நூலையே வெளியிட்டிருக்காங்க. விழாவை அவருக்காக எடுத்து கொண்டாடி இருக்காங்க. மதுரையில சொக்கலிங்கம் அப்படிங்கிற பேராசிரியர் அவர்கள் அவருடைய இலக்கண கோட்பாடுகளை ஆய்வு பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அறுவகை இலக்கணம், அதை தாண்டி 7ஆம் இலக்கணம் உள்ளிட்ட கோட்பாடுகளை அவர் வந்து ஆய்வேட்டில் பண்ணியிருக்காரு. அத்தகைய சிறப்புடைய தண்டபாணி சுவாமிகளை வண்ணச்சரபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சரபம் என்னும் பறவை சிம்புள் பறவை என்றும் அழைக்கப்படும். அந்த பறவை என்ன செய்யுதுன்னா, கருவுற்று படுத்து தூங்கிட்டு இருந்த மிருகபதி அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுது. ராணியை தூக்கிட்டு போய் கொஞ்ச தூரம் போனப்புறம் தான் தெரியுது அவள் வந்து ஆடை அணிந்த பெண்ணை, மாமிசம் இல்லைன்னு. உடனே என்ன செய்யுது, அப்படியே கீழே இறங்கி போட்டுட்டு போயிடுது. அது போட்டுட்டு போன இடம், மன்னிக்கணும், அந்த பறவை போட்டு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விபுலகிரி அப்படின்ற ஒரு மலை. கிரின்னா மலை, கிரிவலம், மலைவலம். கிரி என்பது வடச்சொல். சரி, விபுலகிரி அப்படிங்கிற மலைக்கு பக்கத்துல, மலையில சேடக முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவரோட ஆசிரமம், பள்ளிக்கு பக்கத்துல இந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுது. இப்போ அழகா அந்த இடத்துல மிருகபதி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறா. அந்த ஆண் குழந்தை தான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ற உதயணன். இப்போ சேடக முனிவர் என்ன பண்றாரு, இந்த பெண்ணுக்கும் அவளுக்கும்
ஒரு ஆதரவை அளிக்கிறார். இப்போ இவர் யார் இந்த சேடக முனிவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட வைக்கிறார். இந்த மிருகாபதி இருக்கா இல்லையா? அவளுடைய தந்தை தான் அந்த சேடக முனிவர். அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னுடைய மகள், தன்னுடைய பேரன் அப்படின்னு அவர்களுக்கு ஆதரவு குடுத்து வளர்த்துக்கிட்டு வரார். இப்போ அதே மலையில இன்னொரு அரசன் இருக்கான். மன்னிக்கணும். இன்னொரு முனிவர் இருக்காரு. அவர் பேரு பிரம்மசுந்தர முனிவர். அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேரு யூகி. இப்ப பாருங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு மன்னன், கௌசாம்பி நகரம், சதானிகன், அவனுடைய மனைவி மிருகாபதி தூங்கிட்டு இருக்கா. சரப பறவை அவளை சாப்பிட்றதுக்காக தூக்கிட்டு போயிடுது. விபுல மலை அவ இல்லைன்ன உடனே, அது ஒரு மாமிசம் இல்லைன்ன உடனே விபுல மலையில விடுது. அங்க சேடக முனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த சேடக முனி என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த மகளுக்கும் அந்த குழந்தைக்கும் ஆதரவு கொடுக்கிறார். அவர் தான் மிருகாபதியினுடைய தந்தை. அவருக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மசுந்தர முனிவர். அவருடைய மகன் தான் யூகி. இவங்க உதயணனும் அவனுடைய வயதில் இருக்கக்கூடிய யூகியும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இப்போ இந்த சேடக முனிவர் என்ன செய்யறாருன்னா, பிரம்மசுந்தர முனிவர் பரமசுந்தரி யாருன்னா பிரம்மசுந்தர முனிவனுடைய மனைவி, அவங்கள்ட்ட குழந்தைய கொடுத்துடுறாரு. 2 பேரும் ஒன்னா வளர்றாங்க. யார் 2 பேரும்? நம்ம உதயணனும் அவனுடைய நண்பன், அதாவது அவங்க பையன் யூகியும் ஒன்னா வளர்றாங்க. இப்ப பிரம்மசுந்தர முனிவர் என்ன செய்யறாருன்னா, யானையினுடைய கோபத்தை அடக்கிற ஒரு மந்திரத்தை உதயணனுக்கு கத்துக் கொடுக்குறாரு. அப்புறம் இந்திரன் இவருக்கு ஒரு யாழை கொடுத்துருக்கான். அந்த யாழின் பெயர் கோடபதி. இப்ப அந்த யாழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாழை வாசிக்கும் பொழுது காட்டுல இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வசியமாகி அவனோட ஏவலுக்கு கட்டுப்படும். இப்போ பிரம்மசுந்தர முனிவர் தன்னுடைய மகன் யூகியை உதயணனிடம் அடைக்கலமாக ஒப்படைச்சிடுறார். பாருங்க, யூகி முதல்ல பிரம்மசுந்தர முனிவர்கிட்ட போறான், நல்லா வளர்ந்துடுறான், நல்ல திறமையுடையவனா இருக்கான். அதனால கோடபதி யாழ் அவனுக்கு கிடைக்குது. யானையை அடக்கக்கூடிய மந்திரம் அவனுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே இவருடைய மகன் யூகியையே உதயணன்ட்ட அடைக்கலமா கொடுத்துடுறார். இப்போ காட்டுல இவங்க 2 பேரும் சும்மா போயிட்டு இருக்காங்க. 10,000 யானைகளினுடைய பலமுடைய ஒரு தெய்வ யானை இவனை பார்க்குது. இப்போ கோடபதி யாழை அந்த யானை பார்த்துட்டு இவன் மீட்டுறான். மீட்டின உடனே யானை இவனுக்கு நண்பனாயிடுது. அப்படி நண்பனான உடனே எனக்கு நான் உன்கிட்ட 3 விஷயம் சொல்லுவேன். என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னா, என் மீது வேறு பாகன் ஏறக்கூடாது, என்னை தோல்ல கட்டக்கூடாது, தோல் கயிற்றால கட்டக்கூடாது, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு 3 கட்டளைகளை, அதாவது 3 விஷயங்களை அது சொல்லுது. இப்போ இந்த 3த்தையும் நான் இனிமே தொடர்ந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த யானையோடு அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டு யானையோடு வாழ்ந்துட்டு இருந்தான். முகப்படாம், இந்த அணிகள்லாம் என் மேல போடக்கூடாது, கயிற்றால கட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இவன் அது கூட இருந்துட்டு இருக்கான். இப்போ சேடக முனிவரை விக்ரன் அப்படின்ற ஒருத்தன் பாக்குறான். அந்த விக்ரன் அப்படின்றவன் யார் அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டை முதல்ல நம்ம பேசணும் இல்லையா, விக்ரன் அவனுடைய தங்கை மிருகாபதி அப்படின்னு சொன்னான். அந்த சதானிகனுடைய மச்சான் அந்த விக்ரன். அவன் என்ன பண்றான், அவங்க அப்பாவை பார்க்க வரான். இந்த மாதிரி எனக்கு சந்ததியே இல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே விக்ரன் மிருகாபதி 2 பேரும் சேடக முனிவரோட தங்கி உரையாடிட்டு இருக்காங்க. அதாவது அம்மாவும் மாமாவும். உதயணன் அங்க வரான். உதயணனுடைய பிறப்பு பற்றி அவர் எல்லாமே எடுத்து சொன்னோடனே விக்ரன் என்ன சொல்றான், உதயணனை என் கூட அமுச்சு வைங்கப்பா அப்படின்னு சொல்றான். உன்னை முனிவர் என்ன பண்றாரு, சரி கூட்டிட்டு போ அப்படின்னு தன்னுடைய மகனுடன் பேரனை அனுப்பி வைக்கிறார். உதயணன் என்ன பண்ணிடுறான், வைசாலி நாட்டுக்கு மன்னனாக தேர்வு செய்யப்படுறான். யூகியை அவனோட முதல் மந்திரியா ஆக்கி வச்சுக்கிறான். இப்போ கௌசாம்பிகை நாட்டு மன்னன் சதானிகன்
தன்னுடைய மனைவியையும் மகனையும் கண்டு மகிழ்றான். ஏன்னா விக்கிரமனுடைய வைஷாலி நாடு, அவங்க அப்பா சதானிகனுடைய கௌசாம்பி நாடு ரெண்டுமே ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கு. ஏன்னா காணாமல் போன இளவரசன் கிடைச்சிட்டான். இப்போ கௌசாம்பியை இவனுடைய சொந்த நாடு, அதை யார் ஆண்டுக்கிறா? நம்ம உதயணன் ஆண்டுக்கிறான். மாமாவோட நாடு வைஷாலி, அந்த வைஷாலி நாட்டை தன்னோட நண்பன் யூகி ஆள சொல்லி கொடுத்துட்றான். இப்போ உதயணனுக்கு வேறு 2 நண்பர்கள் இருக்காங்க. யார் அந்த நண்பர்கள்? வயந்தகன், உருமண்ணுவா, இடவகன். இந்த 3 பேரும் அவங்களோட நண்பர்கள். அவர்களை அமைச்சர்களாக மாத்திடுறான். அவங்க பேர் இன்னொரு முறை நான் குறிப்பிட்டுறேன். வயந்தகன், உருமண்ணுவா, இடவகன். இப்போ காட்டுக்கு இவங்க வேட்டையாட போறாங்க. அப்போ வேட்டையாக போகும்போது நஞ்சுகன் அப்படின்றவன் இவனுக்கு தோன்றி ஒரு தாகம் தீர்த்து உதவுறான். இவன் யார் அப்படின்னு கேட்டா, குபேரனுக்கு தொண்டு செய்யக்கூடிய இயக்கர்கள்லாம் ஒருத்தன். அவன் என்ன பண்றான்னா, இந்த மந்திரத்தை சொன்னா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ உதயணனுக்கு 2 விதமான மந்திரங்கள் தெரியுது. முதல்ல யானையை அடக்கக்கூடிய மந்திரம், அந்த கோபத்தை அடக்கிற மந்திரம். 2வது இந்த நஞ்சுகன் என்கின்ற ஒரு இயக்கன் இவருக்கு சொல்லி கொடுத்த குபேர மந்திரம் ஒண்ணு தெரியுது. இப்போ இதே மாதிரி அவனோட லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கௌசாம்பியை ஆண்டுகிட்டு இருக்கான். நல்ல வேட்டைக்கெல்லாம் போறான். இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவனுக்கு ஒரு தெய்வ யானை கிடைச்சது இல்ல, 10,000 பலமுள்ள யானை. அதுக்கு உணவு இழுக்காம விட்டுட்டான். உடனே அது தன்னோட இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அவந்தி நாட்டுல உஜ்ஜயினி அப்படின்றவன் பிரச்சோதனன் அப்படின்றவனுக்கு உஜ்ஜயினி நகரம், பிரச்சோதனன் ராஜா. வாசவதத்தை இருக்கா? யார் இவன் நம்ம ஊகிச்சிடலாம். யார் இவன்? நம்ம உதயனுடைய மனைவியாக போறவ. இப்பதான் நம்ம ஆசிரியர் கதாநாயகி ஹீரோயினா காட்டுறார். இந்த பிரச்சோதனனுக்கு யாரெல்லாம் கப்பம் கட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உதயணனும் யூகியும் தான். இத சாலங்காயன் என்கின்ற மந்திரி அவனுக்கு தெரிவிக்கிறான் ராஜாவுக்கு. உடனே ராஜா என்ன செய்யறான், இதை எப்படியாவது இவனுங்களை கட்ட வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தெய்வ யானையை காட்டுல தேடி அலைஞ்சிட்டு இருக்க உதயணனை பார்த்துட்டு அவனை அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிட்டு போய் சிறையில வச்சிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு யானைய சும்மா இயந்திர யானை யானை மாதிரியே உருவாக்கி நடக்க விடுறாங்க. இவன் தெய்வ யானை தான் நினைச்சிட்டு கிட்ட வருவான். இவங்க அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உதயணன் சிறைச்சாலையில இருக்கான். இவனுடைய நண்பன் வைஷாலி நகரத்துல இருக்க யூகிக்கு எப்படி இருக்கும், அதனால என்ன பண்ணிடுறான், இவனை போய் பார்க்கறதுக்கு உள்ள போறான். இப்போ உதயணனுடைய பட்டத்து யானை மன்னிக்கணும், பிரச்சோதனனுடைய பட்டத்து யானை நளகிரி. அதன் காதுல ஒரு மந்திரத்தை ஓதி அந்த நாட்டையே நிர்மூலமாக்க செய்யறான். உடனே இது என்ன பண்ணிடுது, அந்த நாட்டையே நிர்மூலமாக்கிறது. சிறையில இருக்கிற உதயணன் கோடபதி யாழை மீட்டி இதை அடக்குவான் அப்படின்னு ராஜாவுக்கு விஷயம் தெரிய வருது. அவனுக்கு தேவை பெண்ண அந்த யானையை அடக்கணும். அந்த மாதிரி சொல்லி யானையை அடக்க சொல்லிடுறான். உதயணனும் அடக்கி அதன் மீது உலாவறான். அவனை பார்த்து வாசவதத்தை காதல் வருது. உடனே தன்னுடைய நாடும் உதயணனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வாசவதத்தையின் மீதான அன்பினில் அவன் என்ன பண்ணிடுறான், அவளை திருமணம் செஞ்சுக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி திருமணம் நடந்து முடிச்ச உடனே இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு என்ன பண்ணிடுறான், நாட்டை மறந்து அவளோடவே கழிச்சிட்டு இருக்கான். இப்போ உதயணனை விட்டு வாசவதத்தை பிரியணும் அப்படின்னு யூகி முடிவு பண்ணி வாசவதத்தையை பிரிந்திருக்க சொல்றான். அவளும் உதயணனை விட்டு ரகசியமா பிரிஞ்சிருக்கா. இப்போ உதயணன் விட்டு போன வாசவதத்தை தங்கி இருந்த அந்த மாளிகையை இவன் இரவோடு இரவாக அப்படி எரிச்சிடுறான். இப்போ அது அவன்கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லிடுறான்னா, உன்னுடைய துணைவி நீ விரும்பிட்டு இருந்த அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிடுறான். அப்புறம் மகத நாட்டு படையோட பாஞ்சால மன்னனை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உதயணனுடைய தோழன் என்ன பண்றான், நானும் உனக்கு உதவி வரேன் அப்படின்னு சொல்லி
வேற நாட்டுக்கு போருக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது பத்மாவதி அப்படிங்கிற காமனை அதாவது காமன் விழா இருக்கு. பத்மாவதி காமனை வழிபடுவதற்கு வரக்கூடிய விழாவாக அது இருக்கு. இப்ப பத்மாவதின்ற பெண் பல்லக்குல வரும்பொழுது வாசவதத்தையனுடைய நினைவில் இருக்கக்கூடிய உதயணன் என்ன செய்றான்? பத்மாவதிய பார்க்கிறான். உதயணனுக்கும் காதல் வருது. இப்போ இது 2வது காதல். உதயணனுக்கு ஏற்கனவே ஒரு காதல் வருது. அதோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு காரணத்தினால யூகி அவளை பிரிஞ்சு இருக்க சொல்லும் பொழுது அவன் பிரிஞ்சு வந்துடுறான். அவ இறந்து போறதா இவன் தெரிவிச்சிடுறான். அதனால பத்மாவதியை இவன் காதலிக்கிறான். இப்போ பத்மாவதியினுடைய தோழி ஐராவதின்னு ஒருத்தி, அவகிட்ட போய் இவளை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இவ மகத காண்டத்துல இந்த செய்தி இடம்பெறுது. இதுக்கு அடுத்த காண்டம் வந்து மகத காண்டம். இப்ப வந்து இந்த பட்டத்து யானை அடக்குறான் இல்லையா, அது அடக்குற வரைக்கும் இருக்கிறது உஞ்சை காண்டம். அப்புறம் இந்த இந்த வாசவதத்தையை அழைத்துட்டு வந்து படுக்க வச்சு அவளுக்கு உதவிகள்லாம் செய்வான்ல வாசவதத்தையை பார்த்துட்டு, அது வந்து லாவண காண்டம். அடுத்தது இந்த பத்மாவதி வந்து காமன் விழாவை கொண்டாட வர இல்லையா, அப்படி வர்ற வரைக்கும் இருக்கிறது மகத காண்டம். இப்ப நம்ம பார்க்க போறது வத்தவ காண்டம். இதுல காந்தார நாட்டினை சேர்ந்த நான் வந்து பேயர் மாநகன், என்னுடைய தந்தை யாருன்னா சாண்டியன் அப்படின்னு ஒரு அந்தணன் சொல்றான். இப்போ தவம் செய்து நான் வந்து இவளை கைப்பிடிக்கணும் அப்படின்னு உதயணன் சவால் விடுறான். சவால் விட்டுட்டு உதயணன் தருசகன் அரண்மனையை அடைந்து பேரறிவாளன் ஒருத்தன்ட்ட தருசகனுக்கு எந்த வித்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவங்க மகளை அவன் திருமணம் பண்ணிக்கணும். இப்போ புதையல் எடுக்கிறது, அவனுடைய தந்தை வைத்த பெரும் செல்வம் வந்து எப்படி எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சா அவன் வந்து என்ன பண்ணுவான், உயிரையும் கொடுப்பான் அப்படின்னு அந்த அந்தணன் அந்த பேரறிவாளன் அவனுக்கு அறிவுரை சொல்றான். இப்போ இவன் அந்த வேலையை செஞ்சு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவான். அடுத்ததா வாசவதத்தை வந்து மீண்டும் இவனுக்கு நினைவுக்கு வருவா. அப்ப மானனீகை அப்படிங்கிற பெண்ணையும் வசுந்தரியினுடைய சேடி அவளையும் என்ன பண்ணிக்கிறான், திருமணம் பண்ணிக்கிறான். அவ யாருன்னா கோசல நாட்டு மன்னன் மகள். அது மட்டும் இல்லாம விரிசிகை என்பவள் இவளுடைய இளம் வயது தோழி. இவனுடைய இளம் வயது தோழிங்கிறதுனால அவளையும் திருமணம் பண்ணிக்கிறான். அப்போ இதுல இந்த உதயணனுக்கு 4 திருமணங்கள் நடக்குது. முதல் திருமணம் வாசவதத்தையோடு நடக்குது. 2வது திருமணம் வந்து பத்மாவதியோடு நடக்குது. 3வது திருமணம் வந்து மானனீகையோடு நடக்குது. 4வது திருமணம் விரிசிகையோடு நடக்கிறது. அப்போ இந்த உதயணகுமார காவியம் அல்லது பெருங்கதை என்று சொல்லப்படுகின்ற இந்த நூல்ல இவ்வளோ செய்திகள் அடங்கி இருக்கு. இதுல இருந்து கதாபாத்திரங்களிலிருந்து எந்த வினாக்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிறது மிக மிக முக்கியமானது. மேம் எவ்வளோ படித்தாலும் மனசுலயே நிற்கவே மாட்டேங்குதுங்க மேம், ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, எங்களுக்கு வந்து அது புரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தேர்வுக்கு தயாராகும் போது நம்ம என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஒரு 4-5 விஷயங்கள் முடியுது அப்படின்னா மீண்டும் நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும். முதல்ல நம்ம என்ன படித்தோம், 2வது என்ன படித்தோம், 3வது என்ன படித்தோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் மனசுல வந்துடும். இப்போ வந்து இந்த பெருங்கதையிலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா இணைத்து உங்களுக்கு உதயணன் கதையை, உதயணகுமார காவியம் என்கின்ற 5 காப்பியங்கள்ல முதலாவதாக வைத்து எண்ணக்கூடிய அந்த காப்பிய கதையை சொல்லிட்டேன். ஏன் நான் வந்து 2ஐயும் இணைத்து சொன்னேன் அப்படின்னா, பெருங்கதை என்பது இந்த உதயணனுடைய வாழ்க்கையை நீண்ட வரலாறாக கூறுவது. அந்த உதயணகுமார காவியம் என்பது அதே உதயணன் கதை தான், ஆனால் சுருக்கமா சொல்லுது. அதாவது நாட்டு வர்ணனை, நகர வர்ணனைகள்லாம் நிறைய இல்லாம இவனுடைய கதையை வேறு பாக்களின் மூலமாக வேறு வடிவத்தில் இதே கதையை சொல்லுது. ஆனால் இந்த கதையினுடைய கதாபாத்திரங்கள், பெயர்கள் எதுவுமே மாறல. கடைசியா அவன் வந்து நரவாண காண்டம்னு ஒண்ணு பார்க்குறோம். அந்த நரவாணன் என்பவன் யாருமே இல்லைங்க, இந்த உதயணனுடைய மகன். அவனுக்கிட்ட தன்னுடைய
எல்லா அரசுகளையும் ஒப்படைச்சிட்டு 4 திருமணங்களை பண்ணியிருக்கான், எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். ஆனால் இறுதியாக அவனும் என்ன பண்ணிடுறான், துறவறம் போற நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த கதையை தான் நேற்றைய வகுப்புல நம்ம வந்து பெருங்கதையில ரொம்ப சுருக்கமா பார்த்தோம். இப்போ உதயனகுமார காவியத்தையும் இணைத்து உங்களுக்கு ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல, அதனாலதான் இதை முதல் காப்பியமாக நம்ம நடத்தணும். இப்ப பெருங்கதையினுடைய கதைன்னு கேட்டாலும் இதேதான், உதயனகுமார காவியத்தினுடைய கதைன்னு கேட்டாலும் இதேதான். பெருங்கதையில் நிறைய இடங்கள்ல அந்த காப்பிய தொடர்ச்சி இல்லை, ஏன்னா அந்த புத்தகம் முழுக்க கிடைக்கல அப்படிங்கிறதுனால தொலைஞ்சு போச்சு, சில பகுதிகள் மறைஞ்சு போச்சு. அதனால இந்த உதயனகுமார காவியத்திலிருந்து தான் அதுக்கு வந்து செய்திகள்லாம் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல வந்து என்னென்ன பாடல்கள் இருக்குன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து தெய்வ வழிபாடு சிறந்தது, பெரியோரை வணங்கணும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு வினாவில் கேட்டிருந்தோம், உறுத்து அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு. விடை தெரிஞ்சவங்க இதுல அனுப்புங்க. கல்வி கற்றவனை பகைவனும் மதிப்பான், எந்த காலத்திலும் கல்வியை நம்ம கைவிடக்கூடாது. ஒரு காரியத்தை செய்ய நினைப்பவன் அதற்குரிய துணையையும் கருவியையும் முதலில் பெற வேண்டும். இப்போ வந்து சீவகனையும் இவனையும் உதயணனையும் வந்து இலக்கிய ஆய்வாளர்கள் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜா வந்து பிற நாட்டை ஆள்வதற்காக அல்லது அவனுடைய நாட்டை பிடிப்பதற்காக பிற ராஜாக்களினுடைய துணை வேணும், அந்த துணையை மேம்படுத்துறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் திறனாய்வு கருத்துக்கள் இருக்கு. ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா அதற்கான துணைக்காக இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, போய் 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 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது அடுத்தது நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. காலத்தை கண்ணாக மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. யாரிடத்திலும் நம்ம பகை கொள்ளாமல், யாரையும் இகழாமல், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையை உயிராக எண்ண வேண்டும் அப்படின்னு இது சொல்லி கொடுக்குது. சரி, இப்போ அடுத்தது வர்ணனை. அந்த பாடல் வரி மட்டும் சும்மா கவனத்துக்காக நம்ம படிச்சு வச்சுக்கலாம். பொருள் வயிற் பிரிவோர் வரவெதிர் ஏற்கும் கற்புடை மாந்தரின் கரும முரறி உரறி முற்றுநீர் வையகம் முழுவதும் உவப்ப கருவி மாமழை பருவமுடையதிர பறவை பவ்வம் பருகு நிமிர்ந்து கொன்மூ விதானம் தன்னிதின் கோழி திருவில் தாமம் உறவுபட நாற்றி விடுசுடர் மின்னொலி விளக்கம் காட்டி ஆலி வெண்மணல் அணிவர தூய் கோல வனப்பின் கோடனை போக்கி அதிர்குரல் தூசின் அதிர்தல் ஆனது தூணிறத் தண்டுளி தானின்று சொரிந்து அப்படின்னு ஒரு பாடல். இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முல்லை நிலமே ஒரு தலைவிக்கான ஒரு தலைவியாக சித்தரிக்கிறாரு. அவன் வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு பொருள் தேடி போயிருக்கான் தலைவன். கார்காலம், இடி இடிக்குது. கணவன் வரவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற தலைவி வந்து தலைவன் வராமல் காத்துட்டு இருக்கா. இப்போ கார்காலன் பத்தி குறிப்பிடும் பொழுது, இந்த கடல் நீரை போல விரைந்து கார்காலம் வருதாம். தண்ணியை குடிச்சிட்டு கார்காலம் என்பது விரைந்து வருது. ஆனா வேனில் வெப்பத்தால முல்லை நிலமாகிய தலைவி மேனி வாடி கிடக்குறா. அதனால கார் தலைவன் தன்னுடைய மோகத்தால் இந்த உலகமெல்லாம் என்ன பண்றான், மேகத்தால இந்த உலகமெல்லாம் ஒரு பந்தலை கட்டுறான். அந்த பந்தல்ல வானவில்லாகிய மாலையை கட்டி தொங்க விடுறான். அதாவது மேகத்தை பந்தலா சொல்றாரு, மாலையாக வானவில்லை சொல்றாரு. மின்னலை விளக்காக எல்லா இடத்துலயும் வைக்கிறானா. ஆலங்கட்டி மழையால் முல்லை நிலத்தில் தன்னுடைய தலைவி இருக்கிறாள், அவளை நீராட்டுகிறான் அப்படின்னு கார்காலமும் முல்லை நிலமும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பல வர்ணனைகள் இது போல இந்த காப்பியத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பெருங்கதையில அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுல வந்து பல வகையான சுவைகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி பல தகவல்களை தன்னுள்ளே. இப்போ நம்ம வந்து பெருங்கதையினுடைய கதை சுருக்கத்தை பார்த்தாச்சு. அதே சமயம் உதயன குமார காவியத்தினுடைய செய்திகளையும் நம்ம தொகுத்து பார்த்துட்டோம். உதயனகுமார காவியம் அப்படிங்கிற ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல முதல் காவியம் குறித்து பார்த்துட்டு அப்படியே ஐஞ்சிறுகாப்பியங்களை
சொல்லிட்டு நம்மளுடைய வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். வத்த நாட்டு அரசன் உதயணன் கதையை கூறுவது இந்த உதயணகுமார காவியம். இது 6 காண்டங்கள், 369 விருத்தங்களை உடையது. இதுல சமண பெண் துறவி கந்தியார் என்பவர் செய்த நூல் இது. கந்தியார். இப்போ காவியத்தினுடைய இயல்பு, ஏற்றம், நடை, இயல்பு எதுவுமே இல்லையா அதுல. இதனுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் கௌசாம்பி நகரம், சதானிகன், வைஷாலி நகரம், மாமா வீடு. இந்த வைஷாலி நகரத்தை விக்கிரன் அப்படிங்கிறவன் ஆண்டுட்டு வரான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. சரி, இது இல்லாமல் வேறு ஏதேனும் ஆய்வு கருத்துகள் இருந்தா அதை பத்தி நம்ம வகுப்புல இல்லாம தனியா வினாக்கள் கொடுத்து பேசுவோம். அப்படி நம்ம வேறு சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, உதயணகுமார காவியத்துக்கு அப்புறம் அடுத்த காப்பியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாககுமார காவியம். சரி, நான் வேற ஸ்கிரீனை மட்டும் மாத்திட்டு, இந்த நாககுமார காவியத்தை செய்தவரும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கந்தியார். இவர் 5 சருக்கங்களாகவும் 170 விருத்தங்களாகவும் இதை என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நாக பஞ்சமி அப்படிங்கிற கதையை சொல்வதாக இது இருக்கு. இதுல வரக்கூடிய தலைவன் 519 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறான். பாருங்க, 519 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறான். காவிய அமைதி. இப்போ இந்த நாககுமார காவியம் அப்படிங்கிறது 5 சருக்கங்களை உடையதாகவும் 170 விருத்தங்களை உடையதாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். இது எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக பஞ்சமி அப்படிங்கிற கதையை பற்றி சொல்லுது. இதுல வர்ற கதை தலைவன் நியாயத்துக்கு ஒரு 519 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறதா ஆசிரியர் எழுதியிருக்காரு. இந்த திறனாய்வு பற்றி பேசும் பொழுது இது காவிய அமைதி, கவிநயம் இது எதுவுமே இல்லாத ஒரு நூலாக இது கருதுறோம் நம்ம. அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு நூலாக இது இல்லை. இந்த காப்பியங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கல. இந்த காப்பியத்தை நம்ம கெஸ் பண்ணி வேறு சில நூல்களில் இருந்துதான் இந்த காப்பிய கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இத யார் முதல்ல பதிப்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்முகம் பிள்ளை, சண்முகம் பிள்ளை அப்படின்றவரு 1978ஆம் ஆண்டுதான் இதை பதிப்பிக்கிறாங்க. இப்போ பிற்காலத்துல ரொம்ப சமீபத்துலதான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த சருக்கங்கள்ல நம்ம ஒரு செய்தியை கவனம் வச்சுக்கணும். 1ஆம் சருக்கம், 2ஆம் சருக்கம், 3, 4, 5ன்னு குறிப்பிடுறாங்க. சருக்கத்துக்கு பேர்லாம் கிடையாது. அடுத்தது விருத்தப்பாவினால் ஆன நூல் தான் இதுவும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாககுமார காவியத்தினுடைய மூல நூல் எது அப்படின்னா வடமொழி அப்படின்னு சொல்றாங்க. வடமொழி காவியத்தினுடைய ஒவ்வொரு சருக்க தலைப்பிலும் அதனுடைய ஆசிரியர் மல்லிசேனர் இந்த பெயரை குறிப்பிடுகிறாராம். வடமொழி காவியம் மல்லிசேனரால எழுதப்பட்டது. அவர்தான் இந்த பெயரை குறிப்பிடுகிறார். சரி, இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி போகும்னா ஒரு கதைக்குள்ள கதையா போகும். மகத நாடுன்னு ஒரு நாடு. அவனுக்கு சிரேனிகன் ஒரு மன்னன் இருக்கான். அவனும் அவன் மனைவி சாலினியும் சுற்றத்தாரோடு விபுலமலை, ஏற்கனவே நம்ம விபுலமலை எங்க பார்த்தோம்? உதயணகுமார காவியத்திலையும் பெருங்கதையிலையும் பார்த்தோம். அந்த விபுலமலைக்கு போய் சமவர் சரணம் அப்படின்னு ஒரு இடம். அது என்னன்னா சமணப்பள்ளி. அந்த சமணப்பள்ளியில இருக்கிற முனிவரை வணங்கி தர்ம உரைகளை கேட்குறாங்க. தர்ம தத்துவங்கள் எல்லாம் கேட்ட பின்னாடி எங்களுக்கு இந்த நாகபஞ்சமின்னு சொல்றாங்கல்ல, அந்த கதை என்னன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேக்குறாரு. யாருன்னா சிரேனிகன். அவனோட மனைவி ஷாலினி. மனசுல வச்சுக்கணும், சிரேனிகன், ஷாலினி. இப்போ அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, சரி நான் நாக பஞ்சமி கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல சமவ சரணம் அப்படிங்கிற அந்த இடம், சமணப்பள்ளி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல வானத்துல இந்திரன் உள்ளிட்ட தேவர்களால உருவாக்கப்பட்ட அருக கடவுளுக்கான கோயில் அது.
பொதுவாகவே பள்ளி அப்படிங்கிறது சமணர்களினுடைய கோயிலை குறிக்கும். விகாரை அப்படின்னு சொன்னா பௌத்தர்களினுடைய கோயிலை குறிக்கும். நம்ம அதாவது இப்போ இருக்கிற சைவ வைணவ மதங்களினுடைய இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம வந்து கோயில் கோவில் அப்படின்னு 2 விதங்களாக குறிப்பிடுவோம். இது பெரு வழக்கு ஆயிட்டதுனால இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது சமண கோயில் பௌத்த கோயில்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் உண்மையிலேயே வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளி பௌத்த பள்ளி. சரி, இப்போ கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். 2 பேரும் ஷாலினியும் அவளுடைய கணவனும் என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி கதை எங்களுக்கு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது இவன் என்ன சொல்றான், மகத நாட்டுல கனகபுரம்னு ஒரு ஊர். இப்ப இதெல்லாம் வந்து கதைக்குள்ள கதை சொல்றாரு அவரு. கனகபுரம்ன்ற ஊரை சயந்திரன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டுட்டு வரான். அவனுடைய மனைவி விசால நேத்திரை. இவங்களுக்கு மகன் வந்து ஸ்ரீதரன். இவன் தான் ஃபர்ஸ்ட் பையன், மனசுல வச்சுக்கோங்க, ஸ்ரீதரன். இப்போ சயந்திரனுக்கு ஒரு வணிகன் என்ன செய்யறான், ஒரு அழகான பெண்ணின் படத்தை காட்டுறான். அவள் யார் அப்படின்னா சுராட்டிர நாட்டினுடைய செல்வந்தரின் மகள். அவ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி தேவி. அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமது, ஸ்ரீமதி, ஸ்ரீவர்ம, ஸ்ரீவர் மது. அதாவது ஸ்ரீவர்ம மதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெயர் வந்து தெளிவா அவரால் குறிப்பிடப்படல உரையாசிரியரால. ஸ்ரீவர்மது அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸ்ரீமதி அப்படின்றது அவங்க அம்மா பேர். இந்த பிருத்திவி தேவியை பார்த்த உடனே சயந்திரனுக்கு வந்து ரொம்ப ஆவல் வந்துடுது. அவ்வளோ ஒரு அழகான பெண்ணா அவ இருக்கிறா. இப்போ ஸ்ரீவர்மதுக்கு போய் இவன் என்ன பண்றான்னா ஒரு தூது அனுப்புறான். நான் வந்து இந்த நாட்டினுடைய அரசன், எனக்கு வந்து உங்க பெண் மேல விருப்பம் இருக்கு, நான் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா ஆஹா ராஜாவே கேட்குறாரே அப்படின்னு சொல்லி ஸ்ரீவர்மது என்ன பண்ணிடுறாரு, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ இங்க பிருத்திவி தேவி வந்த உடனே தான் தெரியுது, என்ன தெரியுது, ஏற்கனவே இவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. பிருத்திவி தேவி என்ன பண்றா, இவனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது மனோகரம் அப்படிங்கிற 4ஆம் யாமத்துல ஒரு கனவு காண்றா. மனோகரம் என்பது 4வது யாமத்திற்கு இருக்கக்கூடிய பெயர். இப்போ அந்த கனவுல அவன் என்ன பண்றாள்னா, இமில் அப்படிங்கிற இளம் கதிர் செல்வன் தன்னுடைய வீட்டுக்குள்ளர புகுற மாதிரி அவ கனவு காண்றான். ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறியாக இந்த கனவு நமக்கு கிடைக்குது. குழந்தையினுடைய எதிர்காலம் பத்தி முனிவர்கிட்ட போய் அவ கேட்கும்போது, இப்போ சித்திரக்கூட மலையினுடைய ஜைனாலயம், சித்திரக்கூடன்னு ஒரு மலை, அங்க ஜைனாலயம் அந்த சமணப்பள்ளி கதவு திறக்கப்படாமல் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. இந்த சிறுவனோட பாதம் பட்டு தான் அது திறக்கும்னு சொல்லிடுறாரு. சிறுவன் என்ன பண்றான், நீலகிரி அப்படிங்கிற மத யானையையும் அடக்குவான். அந்த நாக பாம்பு இருக்கிற ஒரு குளம் அங்க இருக்கும், அந்த குளத்துக்குள்ள இவன் விழுவான், விழுந்துட்டான்னாலும் எழுந்துருவான் அப்படின்னு அந்த சோதிடர் வந்து ராஜா கிட்ட சொல்லிடுறார். குழந்தைக்கு பிரதாபந்தன் அப்படின்னும் பெயர் வைக்கிறார். நாககுலத்துல இந்த குழந்தை விழுந்து எந்த தீங்கும் இல்லாமல் எந்திரிச்சதுனால நாககுமாரன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரை மாத்துறான். அப்போ நாககுமாரனுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதாபந்தன். நாககுமாரனுடைய இயற்பெயர் பிரதாபந்தன். இந்த 50 காப்பியம் 5 காப்பியங்கள்லாம் நமக்கு பெரிய சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கதாபாத்திரங்களினுடைய பெயர். குறிப்பா நீங்க சீவக சிந்தாமணியில 8 பெண்கள் மனைவியர் பெயரை மனசுல வச்சுக்கிறதே ரொம்ப சிரமம். இதுல அவங்க அப்பா அம்மா பேரு, அவங்க அண்ணனுங்க பேர்லாம் வேற இடையில வரும், இவனோட நண்பர்கள் பேர் வரும். இதையெல்லாம் மட்டும் ஓரிரு முறை நம்ம மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலமாக என்ன பண்ணிடலாம், கவனத்துல கொண்டு வந்துடலாம். இப்ப இந்த மன்னிக்கணும், நாககுமார காவியத்துல என்னென்ன பெயர்கள் வருதுன்னு ஒரு கவனத்துக்காக மீண்டும் ஒரு முறை வேகமா நான் சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போறேன். இப்போ ஒரு 2 ராஜா ராணி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ராஜாவை போய் பார்க்குறாங்க. அந்த ராஜா வந்து
என்ன மன்னிக்கணும், முனிவரை போய் பார்க்குறாங்க. அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கதைய சொல்றார். சிரேனிகன், சாலினி இவங்க 2 பேரும் விபுலமலையில இருக்கிற முனிவர பார்க்க போறாங்க. அவரு ஒரு கதை சொல்றாரு. நாகபஞ்சமி கதைன்ற ஒரு கதைய சொல்றாரு. அந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, மகத நாடு, கனகபுரம், சயந்திரன், அவளோட மனைவி விசால நேத்திரை, இவங்களுக்கு மகன் வந்து யாருன்னா ஸ்ரீதரன். இப்போ ஒரு வணிகன் சயந்திரனுக்கு அழகா பெண்ண ஒருத்திய காட்டுறான். அவ பேர் என்னன்னா பிருத்திவி தேவி. அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னா ஸ்ரீவர்மது, ஸ்ரீமதி. இந்த பிருத்திவி தேவி கனவு காண்றதோட நம்ம பார்த்தோம். மனோகரம்ன்ற 4ஆம் யாமத்துல கனவு காண்றா. இமில் அப்படிங்கிற இளம் கதிர் செல்வன் வீட்டுக்கு வர மாதிரி நினைக்கிறா. இப்போ அதே மாதிரியே இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நாககுலத்தில் விழுந்து தப்பித்து எழறதுனால நாககுமாரன் அவனுக்கு பேர் வச்சிடுறாங்க. நாககுமாரனுக்கு திருமணம் நடக்குது. சகல கலாவல்லி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறான். பட்டத்து யானை நீலகிரிக்கு மதம் பிடிக்குது. நாககுமாரனுடைய தமையன்னா உங்களுக்கு தெரியும், விசால நேத்திரையினுடைய மகன் ஸ்ரீதரன் என்ன செய்யறான், அதை அடக்கணும்னு போறான். அவன் இல்ல ஹீரோ, எப்படி அவனால அடக்க முடியும்? நம்ம ஹீரோ நாககுமாரனாலதான் அது அடக்கப்படுது. ஸ்ரீதரனுக்கு கண்டிப்பா பொறாமை வரும். பொறாமை வருது. குதிரை வந்து நகரத்தை துவசம் அதாவது அப்படியே இது பண்ணுது. அப்படி துவம்சம் செய்யும் பொழுது நாககுமாரன் தான் அந்த குதிரையையும் அடக்குறான். பொதுவா நம்ம வந்து மணிமேகலையில உதயணன்ல இருந்து இங்க சீவகன்ல இருந்து இந்த பக்கம் உதயணன்ல இருந்து நீங்க யாரை பார்த்தீங்கன்னாலும் யானையை எல்லாரும் அடக்கியிருப்பாங்க. அப்படிதான் இவன் யானையும் அடக்குறான். கூடுதலா இவன் குதிரையை அடக்கிற ஒரு பணியையும் செய்யறான். இப்ப இந்த நாககுமாரன் இரண்டையும் செய்து தன்னை நிரூபிக்கிறான். நிரூபிக்கும் பொழுது சயந்திரன் காலமாகறான். காலமான பின்னாடி பிருத்திவி தேவி ஸ்ரீமதி அப்படிங்கிற ஆரியங்கனையை வணங்கி துறவு போயிடுறான். நாககுமாரனுடைய மனைவியர்களாக மனோகரி, கிண்ணரி இவங்க எல்லாரும் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் இவனுக்கு எப்படி 519 மனைவியர் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு படகு வழியா பயணம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பயணம் பண்ணும் பொழுது ஒரு தேவகுமாரனை சந்திப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த தீவுல வந்து ஒரு 500 பெண்கள் இருக்காங்க. அந்த 500 பெண்களையும் யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும். ஆனா அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். யாரால மாட்டப்பட்டிருக்காங்கன்னா, வாயு வேகன் அப்படின்றவன் அவங்கள சிறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த வாயு வேகனை அழித்து அந்த 500 பெண்களையும் இவன் காப்பாற்றுவான். அப்படி காப்பாற்றி பல சாதனைகளை இவன் நிகழ்த்துவான். அப்படி நிகழ்த்தினதுனால 500 பெண்களும் என்னை நீதான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாம 519 நம்ம பார்த்தோம்ல. இப்ப 2 மனைவியர் பிளஸ் இங்க வந்து ஒரு 500னா 502 தானே. வழியில் இவன் செல்லும் இடங்களிலெல்லாம் பல வீர செயல்களை செய்வான். அப்படி செய்யும் போதெல்லாம் இவனுக்கு வந்து ஒரு பெண் மனைவியாக மாறுவாள். அப்படிதான் இவனுக்கு 519 பெண். கடைசியா அலமதி அப்படிங்கிற கேவல ஞானின்னா சமண துறவி சாமி, அவரை வணங்கி இயற்கை உருவாக்கிய அந்த திகம்பர முனிவர்கள் எல்லாம் ஆடையின்றி இருப்பாங்க. அந்த உருவில் நோன்பு நோக்கிறான். இலக்கணையும் பத்மஸ்ரீ என்கின்ற ஆரியங்கானையும் வணங்கி அந்த இலக்கணை அப்படிங்கிற பெண்ணும் இவனுடைய மனைவி அவளும் என்ன பண்றா, துறவு மேற்கொள்கிறாள். இப்போ நாககுமாரன் தன்னை பற்றி இருக்கக்கூடிய வினைகளையெல்லாம் வென்று சித்த பதத்தை அடைகிறான். அப்படிங்கிறதோட இந்த நாககுமார காவியம் முற்றுப்பெறுகிறது. இதுல வந்து நம்ம 2 விஷயங்களை கவனம் வச்சுக்கணும். ஒண்ணு, சண்முகம் பிள்ளை இதை பிற்காலத்துல தான் பதிப்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனம் வச்சுக்கணும். அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா 1978 தான் பதிப்பிக்கிறார். அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா கனகபுரம் சயந்திரன் விசால நேத்திரை. இப்போ
இந்த யானைக்கு பேர் என்ன? ஏன்னா யானை வந்து எல்லா இடத்துலயும் வர்றதுனால நம்ம பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீலகிரி, அதே மாரி அங்க வந்து காலவேகம்னு வரும். அந்த மாரி ஒவ்வொரு யானைக்கும் ஒரு ஒரு பெயர் இருக்கும். இந்த யானையினுடைய பெயர்கள் எல்லாம் கூட நம்ம குறிப்பெடுத்து அத நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அந்த யானைய அ மதம் பிடிக்க வைக்கிறான். அந்த மதம் பிடித்த யானைய அடக்குறான், குதிரைய அடக்குறான். அப்புறம் எத்தனை பெண்களை நாககுமாரன் திருமணம் செஞ்சுக்கிறான். அவனுடைய இயற்பெயர் என்னன்னா பிரதாபந்தன். இதெல்லாம் இதுல முக்கியமான செய்தி. சரி. இப்போ இதுல வேற ஏதாவது தகவல்கள் கூடுதலா இருக்கா அப்படின்னா, ஒரு மிகச்சிறப்பு பெற்ற ஒரு கதையாக இது இல்ல. ஆம், எந்த இலக்கிய வளம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு இத பத்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம வந்து நீலகேசிய பார்க்கிறோம். இந்த நீலகேசி வந்து நீலகேசி தெருட்டு அப்படின்னு சொல்லப்படும். 10 சருக்கம் 894 பாடல்களை உடையதா இருக்கு. ஒரு சிறந்த வாத நூல் அப்படின்னு இத சொல்லலாம். ஒரு கருத்துக்களை எடுத்துரைக்கும் வகைகள் என்னென்ன? அதை மறுத்துரைக்கும் பாங்கு என்ன? இத பத்தியெல்லாம் சிறப்பா பேசுறதுக்கு இந்த நூல் காரணமாக இருக்கிறது. ஐம்பெரும் காப்பியங்கள்ல குண்டலகேசி அப்படிங்கிற பௌத்த சமய காப்பியத்தை எதிர்த்து தோன்றியது அப்படின்றது தான் இந்த நீலகேசிக்கு பெருமை. இது வந்து சமண காப்பியம். இப்போ பௌத்த காப்பியத்தை மறுப்பு சொல்வதற்காகவே உருவாக்கிய நூல் தான் இந்த நீலகேசி. இந்த நீலகேசியை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பேர் தெர்ல. ஆனால் அதற்கு அரிய உரையை எழுதியவர் யார்னா, சமய திவாகர வாமன முனிவர். இதற்கு ஆசிரியர் பெயர் தெர்ல. இதனுடைய இத வந்து எழுதினவர் யாருன்னா, சமய திவாகர வாமன முனிவர். இவர் வந்து வாமன முனிவர்னு சொல்லுவாங்க. சமய திவாகர விருத்தி அப்படிங்கிறது இவருடைய உரையின் பெயர். அதனால சேர்த்து சமய திவாகர வாமன முனிவர் அப்படின்னு சேர்த்தும் சொல்ற வழக்கம் சில இடங்கள்ல உண்டு. சரி, இது என்னப்பா கதை அப்படின்னா ரொம்ப சின்னதா இந்த கதையை நம்ம முடிச்சிடலாம். காப்பிய தலைவி நீலி, இவ வந்து ஒரு பழையனூர் பேய். ஆக்சுவலா இதுல ஹீரோயின் யாருன்னா பழையனூர் பேய் தான் ஹீரோயின். தர்ம உரை சருக்கம், குண்டலகேசி வாத சருக்கம், அருக்கச்சந்திர வாத சருக்கம், மொக்கல வாத சருக்கம், புத்தவாத சருக்கம் அப்படிங்கிற 5 சருக்கங்களை உடையது. இப்போ தேவர், நரகர், விலங்கு, மக்கள் இந்த 4 பிறப்புகளிலும் ஏற்படுகின்ற துன்பங்களை எடுத்துக்காட்டி அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத இதுல அவங்க சொல்லியிருக்காங்க. நீலகேசி என்ன பண்றா, ஆகாசமாக போய் ஆசீவகம், சாங்கியம், வைஷேடிகம், வேதவாதம், மீண்டும் ஒரு முறை, ஆசீவக சமயம், சாங்கியம், வைசேடிகம், வேதவாதம், பூதவாதம், இந்த 5 சமய பேதங்களை இவ ஜெயிக்கிறா. நீலகேசி புலால் சாப்பிடக்கூடாது உள்ளிட்ட பல அறிவுரைகளை வழங்குறா. இப்போ முனிச்சந்திரன் அப்படிங்கிற முனிவர் வந்து ஒரு கோயில்ல இருக்கார், பாஞ்சால தேசத்துல. பாலாலயம் அப்படிங்கிற சுடுகாட்டுல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் பிடாரி இருக்கு. அங்கதான் இந்த நம்ம முனிச்சந்திரன் தங்கியிருக்காரு. இப்போ பேய்கள் என்ன செய்யுதுன்னா அவரை எப்படியா விரட்டணும்னு நினைக்குது. முனிவர் கோயில்ல வந்து பலியிடுறதுக்கு ஆடு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அப்போ முனிவர் என்ன சொல்றாருன்னா, உயிர் பலி கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இத பார்த்த உடனே பேய்ங்களுக்கு கோவம் வருது. அச்சுறுத்தல் குடுக்குதுங்க. இதெல்லாம் இவர் வந்து பயப்படவே இல்ல முனிசந்திரன். அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்ப பழையனூர் அப்படிங்கிற இடத்துல நீலகேசி அப்படிங்கிற தெய்வத்தை கண்டு இந்த பேய்ங்கள்லாம் கூட்டிட்டு வருதுங்க. இந்த பழையனூர் அப்படிங்கிறது திருவாலங்காடு. இப்போ அந்த பேய் எப்படி வருது அப்படின்னா, ரொம்ப அழகான பெண்ணுருவம் தாங்கி வருது. ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்துல பார்ப்போம். பெண்ணுருவம் தாங்கி அவ வரா இல்லையா மோகினி, அது அரக்கி வந்து ஒரு அழகான பெண்ணை போல தன்னை உருவகிச்சுட்டு வருவா சூர்பனகை. அதே மாதிரி மோகினி அவதாரம் எடுப்பார் நம்ம திருமால். எதுக்கு? அந்த அமிழ்தத்தை எல்லோருக்கும் கொடுக்கும் இடத்துல. அதே மாதிரி இந்த நீலகேசியும் பெண்ணுருவம் தாங்கி வருது. முனிவர் ஒண்ணும் தெரியாதபடி யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஆனால் இந்த நீலகேசி வந்து ஏதோ ஒரு வகையில அவர் வந்து கவர்ந்துடணும்னு பலவிதமான வேலைகளை செஞ்சு பார்க்குறா. ஆனால் எதுவுமே பலிக்கல. உடனே அந்த நீலகேசியே மனம் திருந்தி அவர் காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. அப்போ அருகனுடைய கோயிலை வலம் வந்து, நீ அவனை போய்
வணங்கு அப்படின்னு நீலகேசியையே இவர் அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் நீலகேசி வந்து அருகணை பாடி வணங்கி அப்புறம் மற்ற குண்டலகேசியோட வாதம் செய்து சமண மதத்தினுடைய பெருமைகளை நிலைநிறுத்துவதாக இந்த நீலகேசி காவியம் முடிவடையுது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீலகேசி 10 சருக்கம் 894 செய்யுள்கள். 10 சருக்கம் 894 செய்யுள்கள். சரி, இப்ப நீலகேசி பார்த்தாச்சு. இவங்களது உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் பார்த்தாச்சு. சூளாமணி இருக்கிறதுலயே வந்து கொஞ்சம் சிறப்பான காப்பியம் எது அப்படின்னா சூளாமணின்னு சொல்லுவாங்க. இதை இயற்றியவர் தோலாமொழி தேவர். இயற்பெயர் வர்த்தமானர். அவருடைய இயற்பெயர் வர்த்தமானர். இது ஒரு ஜைன காப்பியம். சூளாமணி என்பதற்கு மகுடத்தினுடைய முடிமணி அப்படிங்கிறது ஒரு பொருள். 1889 சீவைத்தா இதை முதலாக பதிப்பித்திருக்கார். இதுல காப்பிய தலைவன் இந்த உலகின் முடிக்கோர் சூளாமணியாயினான் அப்படின்னு பாராட்டப்படுறதுனால இவனுக்கு இந்த பேர். அடுத்தது நாட்டு சருக்கம் முதல் முக்தி சருக்கம் ஈராக 12 சருக்கங்களையும் 2131 பாடல்களையும் விருத்தங்களையும் உடையது இந்த நூல். இப்போ இதை எழுத வச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்வெட்டி விஜயன். இவன் வந்து ஒரு பல்லவ மன்னன். அவன் தான் இதை எழுத வைக்கிறான். சேந்தன் கிழவன் அப்படிங்கிறவனோட தலைமையில இது வந்து அரங்கேறுவதாக இருக்குது. இந்த சீவக சிந்தாமணியில் காண கிடைக்காத இனிமை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூளாமணியை போல ஒரு நல்ல நூலை நம்ம வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு திறனாய்வாளர்கள் எல்லாம் வியந்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த நூல் இருந்துட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல மூல நூலையே நம்ம படிக்கணும். இந்த சிறுகதையோட நம்ம நிறுத்திக்காம மூல நூலை சென்று வாசித்தல் நல்லது. தோலாமொழி தேவர் வந்து 4 இடங்கள்ல தான் சூளாமணின்ற சொல்லை பயன்படுத்துறாரு. சிறு காப்பியங்கள்ல ரொம்ப சுவைமிக்க காப்பியம் இது. வீடு பேற்றை பெரிதும் சொல்லும். அதுக்கப்புறம் நாட்டு நகரம், குமாரகால சருக்கம், ரதநூபுர சருக்கம், மந்திரசாலை சருக்கம், தூதுவிடு, சீயவதை, கல்யாண சருக்கம், சுயம்பர சருக்கம் அப்படின்லாம் இதுல சருக்கங்கள் இருக்கு. இது வீடு பேற்றுக்குன்னு 2 சருக்கங்கள் அவங்க வச்சிருக்காங்க. என்னன்னா துறவு சருக்கம், முக்தி சருக்கம். இது வந்து வீடு பேற்றிற்கு ஆசிரியரால வைக்கப்பட்டிருக்கு. இதுவும் சிந்தாமணி போன்ற பெருங்காப்பியம் பேருக்கு தான் சிறுகாப்பியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இதனை தோளாமொழி தேவர் எப்படி குறிப்பிடுவார் அப்படின்னா செங்கன் நெடியான் சரிதம் அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த செய்திகளோட நம்ம இன்றைய வகுப்பை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். நான் வாய்ப்பு இருக்கும் பொழுது அடுத்தடுத்த பாடங்களை பதிவேற்றி அனுப்பி வச்சிடலாம். நன்றி அனைவருக்கும். மீண்டும் புதிய வகுப்புகள்ல புதிய பல தலைப்புகளோட உங்களை சந்திக்கிறதுக்கு வாகை அகாடமி தயாராக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.